கொனிச்சிவா ஓட்டாக்கு ஃபேம் ரீசெண்டாக ஒரு ஆனிமே பார்த்தேன். அந்த ஆனிமையோட நேம் என்னென்னு கேட்டிங்கன்னா யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசிட்ஸ். இது ஒரு ஒன்கோயிங் அனிமே தான். நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்த வரைக்கும் இந்த அனிமே எனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அண்ட் இந்த அனிமில் எனக்கு எதெல்லாம் பாசிட்டிவாக படுது அதை பற்றிலாம் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே தமிழ் டப்பிங்கில் கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து இந்த அனிமிக்கான ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம். ஸோ இப்படிப்பட்ட நல்ல நல்ல தமிழ் டப்டு அனிமேஸ் அண்ட் அனிமேஸ் பற்றின வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லா இருக்கு நம்புகிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் ஓவராக பேச வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஆனிமியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஆனிமியோட ஹீரோட நேம் பார்த்தீங்கன்னா டானி. ஹீஸ் இன்ட்ரோட் கை. ஸோ அவர்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் தான் சொல்லுவார், ஓவரெலாம் பேச மாட்டார். இந்த அனிமியோட ஹீரோ நேம் என்ன கேட்டிங்கன்னா சுசுகி. இவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு அப்படி ஒப்போசிட், அதை தான் டைட்டில் வச்சுருக்காங்க போலர் ஆப்போசிட்னு. அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணு. இவர் வந்து பேசலாம் சரி, அவர்கிட்ட பற்றி எப்பயும் பேசிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வந்து அவர் மேலே லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு பர்டிகுலர் கட்டத்துக்கு அப்புறமாக இவங்க ரெண்டு பேரும் அவங்க லவ்வை வந்து இவருக்கும் அவ பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும். ஆனால் ரெண்டு பேரும் வந்து போலர் ஆப்போசிட். பட் இவங்க ரெண்டு லவ் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஸோ அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய ஒரு அழகான சம்பவங்கள் தான் இந்த அனிமே. ஓவராலாக சொல்ல போனால் ஒரு இன்ட்ரோட் பையனுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரோட் பொண்ணுக்கும் இடையிலான ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த யூ அண்ட் ஐ ஆர் போலர் ஆப்போசிட். உங்களுக்கு ரோம்காம் அனிமே ரொம்ப பிடிக்கும்னா இந்த அனிமே மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த அனிமியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த சுசுகி அண்ட் டானிக்கு இடையிலான அந்த கெமிஸ்ட்ரி தான். அந்த இன்ட்ரோட் எக்ஸ்ட்ரோட் காம்போவை பார்த்தாலே அது ஒரு மாதிரி தனிப்பட்ட ஃபீலை கொடுக்கும். அதுவும் வந்து கப்புள்ஸ்னால் அது வேறு லெவலு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயிர் எரிந்தால் கூட இந்த ரோம்காம் அனிமையை பார்க்குறதே நம்ம லைஃப்பில் இல்லாத ஒரு அனிமையை பார்க்குறோம்னு ஒரு ஆறுகளுக்காகத்தான். ஸோ என்ன மாதிரி சிங்கிள் பர்சன் எப்படி இதுக்காக ரொமான்ஸ் காமெடி அனிமே பார்க்குறீங்கன்னா இந்த அனிமே மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இந்த அனிமேக்கு கொடுக்கப்பட்ட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருந்துச்சு, குறை சொல்லும் வகையில் எதுவும் இல்லை. அண்ட் ஹீரோயினை தவிர்த்து அவங்களுக்கான ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட கன்வர்சேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் அந்த காமெடி கூட ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு அனிமே தான் இந்த யூ அண்ட் ஐ ஆர் போலர் ஆப்போசிட்ஸ். ஸோ இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமேக்கான என்னோடய ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 7/10 கொடுப்பேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஐ திங்க் இந்த வேலண்டைன்ஸ் வீக் இந்த வேலண்டைன்ஸ் மந்தை இந்த அனிமே பார்த்து காலத்தை ஓட்டுற வேண்டியது தான். ஸோ வேறு வழி இல்லை. ஓகே, இந்த அனிமையோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அனிமையோட ஹீரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோட் பையனுக்கு என்ன வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குமோ அதை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்னடா இது அப்படி இப்படி இந்த மாதிரி தோணிச்சு. பட் போகும்போது தான் அந்த கேரக்டருக்கான அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூட் ஆச்சு. ஸோ தமிழ் டப்பிங் அந்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டாங்க. எனக்கு ஹீரோயினான சுசுகிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான தமிழ் டப்பிங்கை கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அனிமேஷனில் அந்த ஒரு எக்ஸ்ட்ரோட் கேரக்டர் தான் ஒரு மெயின் அறுப்பாங்க. ஏன்னா இந்த இன்ட்ரோட் பையன் பார்த்தீங்கன்னா பொத்திட்டு சைலண்டாக இருப்பான். அந்த எக்ஸ்ட்ரோட் பொண்ணு பையனும் பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு புரியாது. உனக்கு மஸ்காரா தேவைப்பட்டா நீ என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வைப் மிஸ் ஆகாமல் அவங்களுக்கு டப்பிங் கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு டப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் டப்பிங் நல்லா கொடுத்துருக்கானுங்க. ஆல்ரெடி நிறைய அனிமேஷன் சொதப்பின சம்பவங்கள் நடந்திருக்கு தான். பட் இந்த அனிமேல அந்த சொதப்பல் எதுவும் நடக்கலை. ஸோ இந்த ஹீரோயின் சுசுகிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டப்பிங் கொடுத்து அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா எலிவேட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. தமிழ் டப்பிங்கான இன்னொரு ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா 8/10. ஸோ தமிழ் டப்பிங்கில் அனிமே பார்க்குறவங்களா இருந்தால் இந்த அனிமே மஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒன்கோயிங்கில் போய்ட்டுருக்கு, கிரன்ச்ரோல் அவைலபிளாக இருக்குது. போய் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அனிமே எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து சொல்லுங்கள். உங்கள் ரிவ்யூஸை நான் வந்து கேட்கக்கூடியா இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷன் உங்களோட இது. ஸோ வந்து கமெண்ட்ஸை தெரிவிக்க விடுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே பற்றின என்னோட ரிவ்யூஸ் அண்ட் தாட்ஸ். ஸோ கைஸ், இந்த வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ ஷார்ட்டான வீடியோ தான். இந்த அனிமே பற்றி பேசுகிற அளவுக்கு பெருசான எதுவும் இல்லை. பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே தான், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மந்த்துக்கு இந்த அனிமே தேவைப்படும், சிங்கிள்ஸோ கமிட்டடோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஓவராக பேச வீடியோ முடிச்சிக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றி கண்டஸ்லாம் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து நான் பண்ணுறீங்க இல்லை, அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வருதில்லை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அண்ட் வீடியோ முடிச்சிக்கலாமா? அண்ட் டேக் கைஸ், சைனோரா.